ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு வந்து புதன்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு எடுத்த வீடியோ தான் அது. நான் வந்து சமையல் கட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி தாங்க கிளறிட்டு இருக்கேன். எங்க நிரஞ்சனா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்காம பால்கனியில போய் நின்னுட்டாளுங்க. அப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. திடீர்னு நான் ஏன் கேசரி கிளறேன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணம்புள்ள வந்து மாசமா இருக்காங்க. அவள் வந்து ஆசைப்பட்டு கேட்டா கேசரி சாப்பிடணும் போல இருக்குதுன்னு. அதனால தாங்க நான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க அண்ணன் பிள்ளைங்க வந்து 2 பேருமேங்க அவங்க அம்மா அப்பாட்ட கூட கேட்க மாட்டாங்க. என்கிட்ட தாங்க அதிகமாக கேட்பாங்க. அத்தை அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு. எனக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதுல வந்து ஒரு ஆசை தாங்க. அவங்க என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துருவேங்க. கேசரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அதிகமாக செஞ்சது இல்லைங்க. எனக்கு வந்து அது செய்யறக்கும் வராது. இன்னைக்கு வந்து எப்படியாவது கேசரி செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு நெய் அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாமே கடையிலேருந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க. கேசரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் எப்படிங்க செய்வீங்க? நான் வந்து செஞ்சது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை வந்து நெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டேங்க. அப்புறமா அதே சட்டியில் வந்து நெய் ஊற்றி முந்திரி திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டு வணக்கி எடுத்து அதுவும் தனியாக வச்சுட்டேங்க. அந்த முந்திரி திராட்சை போட்டு நெய் ஊற்றி வணக்கணும் இல்லைங்க, அந்த முந்திரி திராட்சை மட்டும் எடுத்துட்டு அதுலேயே தண்ணி ஊற்றிட்டேங்க கொதிக்கிறதுக்கு. அப்புறமா வந்து அந்த ஜிலேபி பவுடருங்க கலர் பொடி அதையும் கொஞ்சம் தூவி விட்டோங்க. அதுக்கப்புறமா நெய்யில் வந்து ரவை வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்க, அதை எடுத்து தண்ணி கொதிச்சோன்னே போட்டு கிளறணுங்க. ரவை போட்டு கிளறிட்டு மூடி வச்சிட்டேங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டேன் வேகட்டும்னு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை வந்து நான் திறந்து பார்த்தேங்க, வெந்திருந்தது. அதனால வந்து சர்க்கரை போட்டு கலக்கிட்டேங்க. சர்க்கரை வந்து எவ்வளோ போடுறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த டம்ளரில் வந்து 1.25 டம்ளர் வந்து ரவை எடுத்திருந்தேன். ஆனால் 1 டம்ளர் தாங்க சர்க்கரை போட்டேன். சர்க்கரை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கிளறிட்டே இருந்தேங்க. அப்புறமா வந்து முந்திரி திராட்சை எல்லாம் எடுத்து போட்டு ஏலக்காயெல்லாம் எடுத்து போட்டு அதையும் போட்டு கிளறிட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. அப்புறம் மூடி வச்சுட்டேன். கேசரி வந்து ரெடின்னு தாங்க நினைக்கிறேன். நான் சாரிங்க, நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். அந்த நம்ம ரவை போட்டு கிளறிட்டு இருக்கமில்லங்க சர்க்கரை போட்டு, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டே இருந்தேங்க. சர்க்கரை நெய்யும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க ஊற்றினேன். ஏன்னா எங்கள் அண்ணம்பிள்ளை வந்து நெய்யும் அதிகமாக வேண்டாம் சர்க்கரையும் அதிகமாக வேணாத்த அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவள் சாப்பிட போகிறாளுங்க, அவளுக்காண்டி தான் நான் செஞ்சுட்டே இருக்கேன். அதனால வந்து சர்க்கரை கம்மியாக தான் போட்டேன், நெய்யும் கம்மியாக தாங்க ஊற்றினேன். எங்கள் தர்ஷினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேசரினாலே சுத்தமாக ஆகாதுங்க. எங்கள் நெருஞ்சினா வந்து சாப்பிட்டுக்குவாளுங்க நல்லா. எனக்கு கேசரினா ரொம்ப பிடிக்குங்க. சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வாங்கினது தாங்க. நாங்கள் வந்து கடையில் சர்க்கரையே வாங்கினது இல்லைங்க. ஏன்னா நாங்கள் வந்து டீக்கெல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த அஸ்கா சர்க்கரை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கு வந்து சேராது. அம்மாவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் வேணும். எனக்குமே பார்த்தீங்கன்னா காப்பிக்கு டீக்கெல்லாம் வந்து நாட்டு சர்க்கரை போட்டால் தாங்க பிடிக்குது. இந்த சர்க்கரை போட்டால் பிடிக்க மாட்டேங்குதுங்க அஸ்கா சர்க்கரை. கேசரி வந்து ரெடியானதையும் பார்த்தீங்கன்னா அண்ணம்பிள்ளை வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வரணுங்க. மணி 8 எப்படி இருந்தாலும் போறக்கு. எங்கள் அண்ணம்பிள்ளை வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தாங்க கேட்குறா. மத்தியானமோ காலையிலேயே கேட்டிருந்தா நான் எப்போவோ செஞ்சு கொடுத்துருப்பேங்க. அதனால தான் லேட் ஆயிடுச்சு கேசரி செய்யறதுக்கு. கேசரி செய்யறதுக்கு வந்து 7 மணிக்கு வந்துட்டாங்க. 8 மணிக்குள்ள முடிஞ்சிடும். 8 மணிக்கு நான் அவள் வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வந்துடுவேங்க. கேசரி வந்து செஞ்சுட்டு இருந்தேங்க. எங்கள் தர்ஷினி நெருஞ்சினா வந்து இடையில வந்து டீ வச்சு கொடுங்கம்மா, 6 மணிலேருந்து டீயே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாளுங்க. நான் வந்து கேசரி செய்யறதுல வீடியோ எடுக்கிறதுலையே நான் குறியா இருந்துட்டேங்க. எங்கள் அம்மா கூட இன்னும் டீ வச்சு கொடுக்கல. எங்கள் தர்ஷினி நெருஞ்சினாவும் கேட்டதுக்கப்புறம் நான் டீ வச்சு கொடுத்தேங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் தர்ஷினி நெருஞ்சினாக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்தாச்சுங்க. டீ வச்சு கொடுக்கறதுக்குள்ள கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. கேசரி வந்து பார்த்துட்டே இருந்தேங்க. அப்புறம் பக்கத்தில் வந்து டீ வேற பொங்கிருச்சுங்க. எங்கள் நெருஞ்சினா அம்மா டீ பொங்குது அப்படின்னு சொன்னாலுங்க. எங்கள் அம்மா காது கேட்டால் என்ன தாங்க சத்தம் போடுவாங்க, டீ கூட பார்த்துக்க மாட்டேயா அப்படின்னு. எங்கள் நெருஞ்சினா வந்து சத்தம் போட்டுட்டாங்க, அவ்வா காது கேட்க போகுது கம்மனு ரெடி அப்படின்னு. டீ வச்சு எங்கள் அம்மாவுக்கு நெருஞ்சினாக்கு தர்ஷினிக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. நான் கிளம்பிட்டு இருக்கேங்க எங்கள் அண்ணம்பிள்ளை வீட்டுக்கு போறதுக்கு கேசரி எடுத்துட்டு. அம்மா வந்து கேட்டாங்க, நீ டீ குடிக்கலையா, டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அவளுக்கு கேசரி கொடுத்துட்டு வந்துட்டு நான் வந்து டீ குடிச்சுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறேங்க. எங்கள் தர்ஷினி நெருஞ்சினா வா கூட துணைக்கு வா, கொண்டே அக்காவுக்கு வந்து கேசரி கொடுத்துட்டு வந்தாலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வரவே மாட்டேன்ட்டாங்க 2 பேருமே. கேசரி வந்து நல்லா தாங்க இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தேன். சர்க்கரையும் அளவா இருந்துச்சு, நெய்யும் அளவா இருந்துச்சு, நல்லா தாங்க இருந்துச்சு நான் செஞ்ச கேசரி. எங்கள் அண்ணம்பிள்ளைக்கு ஒரு டிஃபனில் போட்டு எடுத்துட்டு நானும் கிளம்பிட்டேங்க. கொண்டே கொடுத்துட்டு வந்தாலாம் சீக்கிரமா அப்படின்ட்டு. போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குதுங்க. காயெல்லாம் அரிஞ்சு வைக்கணும், காலையில் குழம்பு வைக்கிறதுக்கு, என்ன ஸ்கூல் இருக்குது இல்லைங்க. சரி பாருங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே பாய்ங்க.